ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானகிட்ட வந்து சிவா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அண்ணனுக்கு வந்து நான் உண்மையை சொல்லிட்டேன், எல்லாமே பண்ணினது பார்வதி தான் உண்மையை சொல்லிட்டேன். ஆனாலும் வந்து அண்ணன் என்ன சொன்னார் தெரியுமா, பார்வதி பற்றின விஷயம் நம்ம 3 பேருக்குமே தெரிஞ்ச மாதிரி இருக்கட்டும், வேறு யாருக்குமே தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே பார்வதி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், தெரியாதனமாக அந்த தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க அப்படிங்கும்போது சிவா வந்து அடிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ ஜானகி தடுக்கிறாங்க. இன்னுமேலே இவளுக்கு வந்து அடி கொடுத்துன்னு என்ன பண்ண போகிற, நம்ம நடக்க வேண்டிய விஷயத்த பாரு, எப்படியாவது உங்கள் அண்ணனை வெளியே கொண்டுட்டு வரணும், அதுக்கு என்னன்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லவும், அதுதான் அண்ணி எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு சிவாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து மாயா ஏற்பாடு பண்ணின தேவியை தான் காட்டுறாங்க. தேவி வந்து அவங்க கார்த்தியை பார்க்கறதுக்காக வரவும் கார்த்தியும் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கார்த்தி, உனக்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும், எனக்கு நகை தந்து நீ உதவுனதுக்கு அப்படிங்கும்போது, என்ன தேவி நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற நம்மளுக்குள்ள அப்படின்னு சொல்லவும், இந்தா நீ கொடுத்த நகை இந்த இருக்குது அப்படின்னு சொல்லும் போது உன்னை கார்த்தி இந்த நகையை வாங்கிடுதாங்க. சரி கொஞ்ச நேரம் வாயே நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்து கார்த்தி சொல்லவும், இது கெட்டதுமே வந்து தேவி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவன் என்ன இவ்வளோ மோசமானவனாக இருப்பான் போலுக்குன்னு சொல்லிட்டு, ஆனாலும் அது வெளிக்காட்டிக்காம, இல்லை எனக்காக எங்கள் அப்பா அம்மா வந்து காத்துட்ருக்குறாங்க, அதனால நான் போகணும், நம்ம இன்னொரு நாள் நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நைஸாக தேவி அங்கேருந்து கிளம்பி வந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவும், உடனே வந்து தேவி சொல்கிறாங்க, மாயா நீ சொன்ன மாதிரிக்கு அவன் ரொம்ப மோசமானவன் போலுக்கு, நான் 2 தடவை தான் அவனை பார்த்துருக்கேன், உடனே வந்து என்னை கெஸ்ட் ஹவுஸுக்கு வான்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறான், ஆனாலும் வந்து அவன்கிட்ட வந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டேன், இவன்கிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கவும், அப்போ மாயா சொல்கிறாங்க, எனக்கு நீ செஞ்சது வந்து சாதாரண உதவி கிடையாது, எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்க தெரியுமா, நான் வந்து உன்னை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லவும், இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்த நாள் ஆனதுமே வந்து இங்கே பூசாரி தான் காட்டுறாங்க. பூசாரி வந்து அம்மனுக்கு அவங்க வந்து எல்லாம் அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு அவங்க எல்லாருக்கும் வந்து தீபாராதனைலாம் கட்டிட்டு இருக்கவும், திடீர்னு அவங்களுக்கு சாமி வந்து ஆடின மாதிரிக்கு நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னது திடீர்னு அவருக்கு சாமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சாமியை கும்பிட்டுட்டு இருக்கும்போது, அப்போ பூசாரி சொல்கிறாங்க, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, தப்பு பண்ணாத ஒருத்த மேலே இந்த மாதிரிக்கு ஒரு பழி சுமத்திட்டீங்களே, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கவும் ஊர்ஜன் அவ்வளோருமே கூடியிருந்தாங்க. அப்போ அவங்க ரகுராமை பற்றி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய வருது. அப்போ வந்து பூசாரி சொல்கிறாங்க, ரகுராம மேலே எந்த தப்புமே கிடையாது, அவன் நிரபராதி, சொல்ல பொண்ணாக்கி நகை எல்லாமே தங்க நகை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி பூசாரி மயக்கமான மாதிரிக்கு விழுந்துடவும், இதை கேட்டுட்டு ஊர் மக்கள் எல்லாருமே வந்து என்னது இந்த மாதிரிக்கு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பூசாரி அதுக்கப்புறமா நார்மலான ஒரு நிலைமைக்கு வந்துருந்தாங்க. அப்போ வந்து சாமி வந்து இப்படி சொல்லியிருக்க போலுக்கு, சரி நம்ம நகையை எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகையை எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ எல்லாருமே அங்கே தான் இருக்கவும் நகையை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அசல் சுத்தமான தங்க நகை அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே ஒருத்தருக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு. அப்போ ஜானகி வந்து சிவாவுக்கிட்ட கண்ணை காட்டுறாங்க, என்ன எப்படி மாறி இருக்கும் அப்படின்னு சிவாவும் சொல்கிறாங்க, அண்ணி தெரியலையே அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, இது கெட்டதுமே புவனேஸ்வரி ரொம்பவே குழப்பம் அடைகிறாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழப்பம் அடைகிறாங்க. ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், உடனே வாங்க நம்ம வந்து ரகுராம் ஐயாவை போய் பார்க்கலாம், நம்ம எவ்வளோ பெரிய தப்பை தூக்கி அவர் மேலே பழைய சம்மதிட்டோம், அவர் இந்த ஊருக்காகவும் இந்த கோயிலுக்காகவும் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறாரு, இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி வாங்க நம்ம போய் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி பசுபதி அவங்க 2 பேரையும் தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க வீட்டில் நின்றுட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன நடந்துச்சுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா கார்த்தி வந்து அப்படி வராங்க. வரும்போது ஐயோ அத்தையும் அப்பா அவங்க தான் நின்றுட்டு இருக்கிறாங்களா, இப்போ இவங்களுக்கு தெரியாமல் தான் இந்த நகையை கொண்டு வைக்கணும்னு சொல்லிட்டு பின்பக்கமாக வந்து பீரோவில் எல்லா நகையும் தூக்கி வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க பசுபதியும் அவங்க புவனேஸ்வரின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த நகையெல்லாம் எப்படி மாறிச்சு என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மகாலிங்கமும் வந்து கேட்குறாங்க, என்னதான் நடந்துச்சுது, நகை எல்லாமே நம்மகிட்ட தானே இருக்குது, அப்படி இருக்கும்போது இந்த எல்லாமே இந்த தங்க நகையாக இருக்குது, என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது அதுதானே எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஊர் ஜனங்க எல்லாருமே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்ததுமே இந்த நகை விஷயத்தை பற்றி சொல்லவும், இதை கேட்டதுமே வந்து போலீஸ்காரங்க வந்து அவங்க ரகுராமை வெளியே விட்டுருந்தாங்க. ரகுராம் வெளியே வந்ததுமே எல்லாருமே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, ஐயா எங்களை மன்னிச்சிருங்க ஐயா, ஏதோ தப்பு நடந்து போச்சுது, ஆனால் என்ன நடந்திருந்தாலும் உங்களை பற்றி நாங்கள் சந்தேகப்பட்டிருக்க கூடாது, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ரகுராம் வந்து பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ தூரத்தில் இருந்து மாயா அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கும்போது ரகுராம் வந்து சிவாவை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க. என்ன நடந்துச்சுது, எப்படி தங்க நகை அங்கே வந்துச்சுது, பார்வதி தான் நகையை மாற்றி வச்சாலா, அப்புறம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்கும்போது சிவாவும் சொல்கிறாங்க, அண்ணா எனக்கு ஒன்றுமே தெரியல,
பூசாரி வந்து இந்த மாதிரிக்கு சாமியாடி சொன்னதுனால தான் இந்த மாதிரிக்கு நாங்கள் எல்லோரும் செக் பண்ணி பார்த்தோம். நகை எல்லாமே தங்கமாக தான் இருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரியல. அப்படிங்கும்போது சரிண்ணா வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து ரகுராம அழைச்சிட்டு நேராக அங்கே வீட்டுக்கு வராங்க. இதை பார்த்துட்டு மாயா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. பெரியப்பாவை நம்ம எப்படியோ வெளியே கொண்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா ரகுராம வந்து வீட்டு வாசலில் நிற்க வச்சு பத்மா வந்து ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரியும் பசுபதி ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி நகை மாறி போச்சுது, அந்த ரகுராம இதை வச்சு நம்ம பழிவாங்களா நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அவன் வெளியே வந்துட்டானே, இன்னும் அடுத்தது இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கார்த்தி அங்கே வராங்க. அப்போ கார்த்திகிட்ட வந்து புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அங்கே பாரு கார்த்தி, அந்த குடும்பத்தை நம்ம பழி வாங்கி தீரணும். சொல்ல போனால் 20 வருஷமாக நான் வந்து துடிச்சிட்டு இருக்கிறேன், ஆனாலும் என்னால் ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது. அவன் தான் ஜெயிச்சிட்டு இருக்கான். அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் எவ்வளோ ஆசைப்பட்டது தெரியுமா? ஆனால் அவன் கடைசி நேரத்தில் ஜானகி கழுத்தில் அவன் தாலியை கட்டிட்டான். அவனுக்காக 20 வருஷமா நான் காத்துட்டு இருக்கேன், அவனை பழி வாங்குறதுக்காக. என்னால் முடியல, ஒன்றை வச்சு நடத்தலாம் நினச்சேன், அதுவும் நடக்காமல் போச்சுது. ஆனால் அதுக்காக நம்ம சும்மா இருந்துடக்கூடாது, அடுத்தது எப்படியாவது நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கும்போது உடனே வந்து காத்து சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்து ஒரு யோசனை வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன யோசனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காத்து இதை சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து புவனேஸ்வரி பசுபதி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. ஆமாம் நீ சொல்கிறது தான் கரெக்டு, நீ உடனே கிளம்பு அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து யாருக்கும் தெரியாமல் ரகுராமோட வீட்டுக்கு தனா இருக்கிற ரூமுக்கு வராங்க. தனா வந்து இது தெரியாமல் அவங்க ஏதோ துணியெல்லாம் மடக்கி வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ கார்த்தி தனாத்தோட ரூமுக்கு வந்ததுமே கதவை அடைச்சிருந்தாங்க. இப்படி தான் இந்த எபிசோட எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு சந்திப்போம்.